பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி பக்கத்தில் விண்ணப்பள்ளிங்கிற அந்த ஊரில் சத்தியமங்கலம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்கான்னு கேட்டிங்கன்னா அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிலை 2ல் வந்து இங்கே ஒரு 132 குட்டைகளை விட்டுட்டாங்க. அந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நம்ம எடப்பாடி ஐயா அவர்கள் முதலமைச்சருக்கப்போ கொண்டு வந்தது. இந்த பகுதியை பசுமையாக மாற்றிட்டு போனாருங்க. இந்த ஒரு சின்ன பகுதியை மட்டும் வந்து அது ஏதோ வகையில் விடுபட்டு போச்சு. அந்த பகுதியில் அந்த குளமுட்டைகளுக்கு தண்ணி விடுறதுக்கு இவங்களும் போராடிட்டே இருக்காங்க. அதாவது அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் அசால்ட்டாக செஞ்சு போட்டு போயிட்டார். இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து இந்த ஒரு ஆஃப்ஷால் ஒரு 133 குட்டைகளுக்கு தண்ணி விடுற கூட வந்து முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே தமிழ்நாடு ஜப்பானாக மாற்றிட்டு இருக்காங்க போல இருக்குது. எல்லா பணமும் அதுக்கே செலவாகிறனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை போல இருக்குது. அதனால் தமிழக அரசுக்கு வந்து இப்போ ரொம்ப நிதிநிலை நெருக்கடி பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றப்போ அவங்க செஞ்சுறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம்னு சொல்லி கடைசி நேரத்தில், ஏன்னா இன்னும் 5 மாதத்தில் எலெக்ஷன் வர போகுது இல்லையா, கண்டிப்பாக அவங்க சார்ந்த இயக்கத்துலேருந்து வந்து உங்களை தாஜா பண்ண பார்ப்பாங்க. இன்னொரு வாட்டி ஏமாந்தீங்கன்னா இப்போ கோவணம் இருக்குது, நீ அடுத்த கோவணத்தையும் உருவிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த பகுதியில் வந்து பெர்மிஷனுக்கு நீங்கள் வந்து 2 மணி நேரம் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ரொம்ப எனக்கு தமாஷா இருக்குது. பாருங்கள், இது சாலை. இந்த பகுதியில் எந்த மக்களும் வசிக்கலை. இந்த பகுதியில் உங்களால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் 5000 பேர் கூடினா கூட இங்கே ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 500 பேர் தான் கூடியிருக்கீங்க. இந்த 500 பேர் கூட்டத்துக்கு எப்படி அனுமதி மறுத்தாங்க? யார் மறுத்தாங்க? ரெண்டாவது, இது தனியார் இடத்துல பண்ணியிருக்கீங்க. சாலை விட்டு ஒதுக்கி தான் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக நீங்கள் பர்மிஷன் கேட்டீங்கன்னு முதல்ல எனக்கு புரியல. 500 பேர் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல கூடுறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. அந்த இடத்த விட்டு வெளியில் போய் நம்ம ஏதாவது ரகலை பண்ணால் தான், பிரச்சனையை கிளப்பினா தான் அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வருது. அப்போ இங்கே சட்டம் ஒழுங்குக்கே வேலையே இல்லை. சட்டம் ஒழுங்கில் எதுக்காக உங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்தாங்க? எனக்கு புரியவே இல்லை. எதுக்காக நீங்கள் அனுமதிக்கு முதல்ல போனீங்க? தனிப்பட்ட இடங்கள் நடத்துறதுக்கு நீங்கள் எந்த அனுமதியும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பகுதியில் அவங்க பிரச்சனை வந்ததுன்னா அப்போ தான் அவங்க உள்ளே வருவாங்க. பிரச்சனை வராமல் நீங்களே பார்த்துக்கிட்டே அவங்க உள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கெல்லாம் ரெவென்யூ வர முடியாது, போலீஸ் வர முடியாது, யாருமே வர முடியாது. அதனால் இதுமேல் இந்த மாதிரியான தனிப்பட்ட இடங்களை நீங்கள் பண்ணுறப்போ அனுமதியெல்லாம் நீங்கள் கேட்கணும் அவசியம் கிடையாது. கேட்க வேண்டாம். கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த மொட்டை காட்டிலேயே வந்து இல்லாத காரணத்தை சொல்லி உங்களுக்கு அனுமதி மறுத்துருக்காங்க அப்படின்னா அப்புறம் மற்ற இடத்துல அனுமதி மறுக்கிறது என்ன பெரிய வேலையா? அதனால் அதுவும் வேண்டாம். இந்த பகுதி மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை இந்த குட்டையில் தண்ணி விட சொல்லி, அதனால் இந்த அரசு வந்து நான் பெண்களுக்கு சொல்லிக்கிறேன், திரும்ப பார்த்துக்குங்க. இதுதான் இந்த அரசினுடைய செயல்பாடு. 5 ஆண்டுகளாக வந்து திருப்பூர் போன்ற நகரங்கள்லாம் வந்து இன்றைக்கி சுத்தமாக முடங்கி போச்சுங்க. திருப்பூரில் தொழிலே சுத்தமாக அழிஞ்சு போச்சுங்க. தொழிலே இல்லைங்க. எல்லோரும் சாராய கடையிலே பார்கள்லேயும் தான் காலையில் 5:30 மணிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் இருக்காங்க. காலையில் போனால் 20 ரூபா ஜாஸ்தி, 12 மணிக்கு மேலே போனால் 20 ரூபா கம்மி. இதுதான் வந்து அதோடைய விலை. இப்படி தான் வந்து இன்றைக்கி எல்லா பார்களையும் குடிமகன்கள் கூட்டம் நிரம்பி வழியுதுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம், சாலை சாலையிலே வந்து 3 அடுக்கு 4 அடுக்கெல்லாம் போட்டு பார் போட்டு தாராளமாக பார் சப்ளை நடந்துகிட்ருக்கு. கோர்ட் ஆர்டர் இருக்குது 2 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கணும்னு சொல்லி சாலை விட்டு. ஆனால் அதையெல்லாம் இவங்க கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. எதை பற்றியும் கவலை இல்லை. நாங்கள் தான் ராஜா, எங்களை மீறி எவன் வந்துட முடியுங்கிற அந்த நினப்பு. ஆஃப்டர் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நினப்பு, எந்த ஒரு ராஜா நினப்பு, அலெக்சாண்டர் நினப்பு வந்துருச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு இந்திய பிரதமராகவோ இல்லை ஒரு ட்ரம்ப் மாதிரியோ ஆயிருந்தால் இந்த உலகத்தோட நிலைமை என்ன நினச்சி பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆக மொத்தம் நிச்சயம் வந்து இவங்க பண்ண போகிறதில்ல. அடுத்த ஆட்சி நீங்கள் எடப்பாடியோட ஆட்சியாக கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்வார். இல்லை வழக்கம் போல் ஒரு 5000 ரூபா 3000 ரூபா 2000 ரூபான்னு எதையாவது வாங்கிட்டு ஓட்டை போட்டிங்கன்னா திருவோடு தான் உங்களுக்கு மிச்சம். உங்களுக்கு திருவோடு வேணுமா இல்லை மரியாதை வேணுமா? நீங்கள் முடிவு பண்ணிங்க. பெண்களுக்கு தான் திரும்ப சொல்கிறேன். மூக்குத்தியில் வெள்ளி கொலுசுலாம் ப்ரெஷர் குக்கர்லாம் ஏமாந்தீங்க அப்படின்னா அது பார்த்து 2 நாளில் அது எங்கே போகணும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் வீட்டுக்காரர் எங்கே கொண்டு போய் அதை கொடுப்பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. இது தேவையான யோசனை பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையை நோக்கி நம்ம நல்லது போனது நல்லது. அதனால் இந்த பகுதி இந்த எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்தவரை வந்து கலந்துட்டு தான் சொல்லி கேள்விப்பட்டால் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கிறதாகவும் நான் இங்கே வந்து கேள்விப்பட்டேன். உங்களுக்கு பாராட்டுக்கள். நீங்கள் அறவழியில் போராடுறீங்க. அது எவ்வளோ தூரம் அவங்க செவி எட்டும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கெல்லாம் அவங்க பணியை மசியக்கூடியவங்க கிடையாது. அதனால் பார்ப்போம். உங்கள் ஆர்ப்பாட்டம் நியாயமான ஆர்ப்பாட்டம் தான். ஜெயிக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். வேறு என்ன செய்கிறது? பொதுமக்கள் சார்பாக நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாங்கள் எல்லாருமே சமூக அமைப்புகள் அத்தனை பேரும் உங்கள் பின்னாடி தான், உங்களுடைய கோரிக்கையின் பின்னாடி இருக்கோம். நிச்சயம் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நம்ம அத்தனை பேருக்கும் உண்டுங்கிற நம்பிக்கை இருக்குது, எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.